உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் இன்றைக்கு ஒரு முக்கிய முடிவை ஆளுநர் அவர் ஏற்க போகிறார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு சகோதரர் நடிகருமான தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறமா, அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள், அதாவது ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற பற்றின புகாரை ஆளுநரை விஜய் சந்தித்ததிலேயே ஒரு சந்தேகத்தை எல்லாரும் எழுப்பினாங்க. எதுக்கு திடீர்னு விஜய் போய் சந்திக்கிறாரு ஆளுநர் அவர்களை? அப்புறம் அவர் கொடுத்த மனுவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆளுநர் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, நிச்சயமாக இந்த கோரிக்கையை, இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்போம், இதை பரிசீலனை பண்ணுவோம் விரைவில் அப்படின்ற ஒரு பதிலை ஒரு கொடுத்துருக்காரு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது புத்தாண்டு பிறந்து இந்த விஷயத்தில் 2025 பிறக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை நாங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு கலைச்சிடுவோம் அப்படின்றது அர்த்தமா அப்படின்னு நிறைய பேர் இப்போ யோசிச்சுட்டே இருக்காங்க. நமக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. உண்மையிலேயே அப்போ மோடி அவர்கள் ஆளுநர்கிட்ட சொல்லி இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றதுக்காக ஆட்சியை கலைக்க சொல்லிட்டாரா? அப்போ உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்களா? இது நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இது மறைமுகமான ஒரு மெசேஜா, இல்லை நேரடியான ஒரு மெசேஜா அப்படின்ற விஷயம் நமக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஜய் அவர்கள் சந்தித்ததில், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் அரசியலுக்கு வர்றதில் திமுகவை அழிக்கணும், ஒழிக்கணும், தோற்கடிக்கணும் அப்படின்றதில் அதற்காகத்தான் விஜய் அவர்களை கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணம் நான் தான். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து இது தேசிய பாஜகவுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர் சந்தித்தார். அப்படின்னா கிளியராக ஒரு விஷயம், பிக்சர் நமக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டாலின் ஆட்சியை கலைக்கிறதுக்காக ஏற்பாடை பண்ணிட்டாங்க. அது இன்றைக்கி நள்ளிரவே நமக்கு ஒரு பதில் கிடைக்குமா, இல்லை அடுத்த நாள் கிடைக்குமா, இன்னும் எத்தனை நாளில் இதை செய்வாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி கலைக்கிறதுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்றது தான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களை மாதிரியே தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிறக்க போகிற புத்தாண்டுலையாவது ஒரு நல்ல ஒரு முடிவை நம்முடைய மத்திய அரசாங்கமும் நம்முடைய ஆளுநர் அவர்களும் எடுப்பார் அப்படின்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. காரணம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசில் பணம் 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொடுப்பார்னு எதிர்பார்த்த சமயத்தில் அவர் அறிவிக்காதது மிகப்பெரிய சந்தேகத்தை இன்னும் வலுக்க செய்கிறது. ஏன்னா எப்படியோ நம்மளுடைய ஆட்சியை கலைச்சிட போகிறாங்க, இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்னன்ற ஒரு முடிவை ஸ்டாலின் அவர்கள் சலிப்பின் காரணமாக எடுத்துட்டாரோ, அவருக்கும் முன்கூட்டியே இது தெரிஞ்சிடுச்சோ அப்படின்றது தான் இந்த சந்தேகத்தை இன்னும் வலுக்க செய்யுது. அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கலைக்கிறதுக்காக முகாந்திரம் ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது இந்த விவகாரங்கள் எல்லாம். உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.